வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக் லாப்பா நல்லா பண்ணு மாதிரி எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு சின்ன பவுலில் 2 முட்டை உடைச்சி ஊற்றிப்போம். அது கூடவே கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுப்போம். கூடவே கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துப்போம். ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துப்போம். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். அவ்வளோதான். இப்போ மசாலா சேர்த்துப்போம். கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கூடவே கொஞ்சம் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட சிக்கன் குருமா கொஞ்சம் சேர்த்துப்போம். இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுறதுனால தான் அந்த எக் லாப்பா நல்லா பன்னு மாதிரி நல்லா பன்னு மாதிரி வரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பரோட்டா எடுத்துப்போம். இப்போ நாங்கள் ஹோட்டலில் பண்ணுறதுனால பரோட்டா யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் சப்பாத்தியில் கூட இதை யூஸ் பண்ணலாம். நல்லா இது போல் நல்லா வீசிட்டு கல்லில் நல்லா ஆயில் போட்டு எடுத்து போட வேண்டியதுதான். இப்போ இதை ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா எடுத்து சேர்த்துப்போம். இப்போ 4 பக்கம் மடித்து விட்டுருவோம். நீங்கள் இதே போல் சப்பாத்தியில் செய்ய சொல்லும் இதே போல் மடித்தா தான் நல்லா வரும். இப்போ தான் நல்லா பன்னு போல் இருக்கும் ஃபுல்லாக. இப்போ ஆயில் கொஞ்சம் சேர்த்துருவோம். அவ்வளோதான், போதும். இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுட்டு அதே போல் கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதை 2ஆக கட் பண்ணிக்குவோம். பாருங்கள் உள்ள எப்படி பாயில் இருக்குங்க. நல்லா பன்னு போல் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், எக் லாப்பா ரெடி ஆயிடுச்சு.